ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நல்ல கமன்னு ஒரு கருவேப்பிலை துவையல் செய்யலாமா? அதுக்கு அரை கப் அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகா கூட்டியோ இல்லை குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கலவை கூட நான் ஒரு 3 பருப்பு எடுத்திருக்கேங்க. எண்ணெயெல்லாம் விடாமல் வெறும் வாணலியில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து இது எடுத்துக்கலாம். ஒரு 2-3 சுற்றிட்டு பாருங்கள், நம்ம மிக்சியில் இந்த கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பூன் போட்டு அடியூன ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இந்த பருப்பெல்லாம் கீழே போய் தங்கிட்டு அப்புறம் அரைப்படாமல் நின்றுடும். இது கூட திக்காக புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல நிறக்க எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் இதை ஒரு 2-3 சுற்றிட்டு எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்ல இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போவும் நல்ல ஸ்பூன் போட்டு அடியூன நல்ல கிளறி கொடுங்க. இப்போ இதில் நல்ல கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, நல்ல ஒரு கை நிறைய கருவேப்பிலை, தண்ணியெல்லாம் இல்லாமல் புளிஞ்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே சேர்க்குறேன். அப்புறம் நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அரைப்படாது, அதனால் நிறைய ஊற்றிடாதீங்க, தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ மறுபடியும் இதை அரைச்சிக்கலாம். இடையில நான் ஒரு 2 தடவை திறந்து மறுபடியும் கிளறி விட்டு மறுபடியும் அரைச்சிருக்கேன். பாருங்கள், நல்ல பசுமை நிறம் மாறாமல் சூப்பராக வந்திருக்கு. நல்ல கமன்னு வாசனை, நல்ல வறுத்த பருப்புங்களோட கருவேப்பிலையோட மனம் அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஆரோக்கியமான கருவேப்பிலை துவையல். நல்ல சுடுசோறில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு சாப்பிடும்போது ஒரு 1 டைம் மீல் அவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மீலாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.